பொருளாதார நிபுணர் அமிர்த்லால் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட அடுத்த கேள்வி முன்வைக்க விரும்புகிறேன். இப்போது சார் குறிப்பிட்டது மாதிரி நிறைய கேள்விகள் முன்னாடி இருந்தாலும் கூட சாமானிய மக்களுக்கு என்ன தேவையோ அதை ஒரு அரசாங்கம் நிறைவேற்றணும், அங்கேருந்து தான் எதிர்ப்பலை அப்படின்றது வெளியே வருது. அப்படின்றப்போ அரசாங்கத்திற்கான வருவாய் எதிலிருந்து வருகிறது அப்படின்றதும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது அப்படின்றத நேற்று பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அரசிற்கான அந்த வருவாய் அப்படின்றது பெரும்பாலும் எங்கிருந்து வருகிறது, அது தொடர்பான விவரங்கள். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வருமானம் வந்து டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ்லேருந்து வரும். ஸோ டைரக்ட் டேக்ஸ் நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இன்கம் டேக்ஸ், இந்த டிடிஎஸ், இது எல்லாமே டைரக்ட் டேக்ஸில் வருது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 55% ரெவன்யூ வந்து டைரக்ட் டேக்ஸ் மூலியமாக வருது. அது வந்து லாஸ்ட் இயரோட நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்டைரக்ட் டேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி, இந்த மற்ற டேக்ஸஸ், லோக்கல் ஸ்டேட் டேக்ஸஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், அந்த மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸஸ், ஜிஎஸ்டி அண்ட் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ஸ்டேட் வைஸ் டேக்ஸ், இது பார்த்தீங்கன்னா 45%. ஸோ 100%ல் 55% வந்து டைரக்ட் டேக்ஸ் மூலியமாக வருது வருமானம். 45% வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் மூலியமாக வருது. ஸோ இப்போ இதில் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து சில காமன் கூட்ஸுக்கு கூட 28% இருக்குது. ஸோ டெய்லி யூஸ் பண்ணுற பொருளே கூட 28% வருது, அதை குறைக்கலாமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வருமானம் சம்பாரித்து இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், அது போக நான் வந்து ஒரு பொருள் வாங்கும் போது யூஸ் பண்ணும்போது அகெயின் ஜிஎஸ்டி கட்டுறேன். ஸோ அது பிஸ்னஸ் பீப்புள் அப்படின்னா இன்புட் எடுத்துக்கிறாங்க ஜிஎஸ்டி. பட் ஒரு காமன் மேன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இன்புட் எடுக்க முடியாது அவங்களால. ஸோ அது ஒரு காஸ்ட்டாக மாறுது. ஸோ ஜிஎஸ்டி பொதுவாகவே வந்து நமக்கு வந்து 5%, 12%, 28%, 18% இருக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் மாதிரி அந்த ஒன் டேக்ஸ் கீழே 4 டேக்ஸ் பிரியுது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சார் சொன்ன மாதிரி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில்லிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேபர் ரிஃபார்ம்ஸ் வந்து நிறைய கொண்டு வரணும். இப்போ அப்ரெண்டிஸ் ஸ்கீம் இந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. பட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம எப்படின்னா ஒரு குவான்டிட்டி மட்டும் இல்லாமல் குவாலிட்டியும் பார்க்கணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் வரும்போது ஒரு சைடு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் பார்க்கணும், அது சைடு அதுக்கேற்ற குவாலிட்டி வந்து இருக்கான்னு பார்க்கணும். அந்த குவாலிட்டியில் பார்க்கும் போது நிறைய கேப் இருக்குது, ஸ்கில்லிங் கேப். ஸோ இது வந்து லேபர் ரிஃபார்ம்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸோ ஒரு எம்ப்ளாயீஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் கொண்டு வரலாம். ஸோ இன்சென்டிவ் ஸ்கீம்னா நான் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஒரு இன்கம் டேக்ஸில் ஒரு இன்சென்டிவ் கொடுக்கலாம். ஸோ இப்போ இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, பட் அது போதுமான அளவுக்கு இல்லை. ஒரு பெரிய நிறுவனம் தான் வந்து அவங்களால வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி ஜென்ரேட் பண்ணி அந்த இன்சென்டிவ்லாம் எடுக்க முடியுது. பட் ஒரு ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைஸ் வந்து கேப்பபிலிட்டிஸ் ஜாஸ்தி எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். பட் அவங்களுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்சென்டிவ் வேணும். அந்த இன்சென்டிவ் வந்து லேபர் ரிஃபார்ம்ஸ் மூலயமா கொண்டு வந்தால் மட்டும்தான், இப்போ எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணால் ஒரு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் இல்லை ஸ்கீம் நிறைய கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய நிறுவனம் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மால் அண்ட் மைக்ரோ என்டர்பிரைஸ் கூட ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அவங்களுக்கு அது ஒரு சேலரி காஸ்ட். ஸோ அந்த காஸ்ட்டில் நான் வந்து ஒரு 25%, 30% கவர்மெண்ட் ஒரு சப்சிடியோ ஒரு பெனிஃபிட்டோ கொடுக்குது அப்படின்னா, இல்லை ஒரு டிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, செலவாக எழுதிக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கேற்ற குவாலிட்டியும் ஒரு சைடில் நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம். ஸோ இது வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. ஜிஎஸ்டி ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சிம்பிள் டேக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் உள்ளே போகும்போது பார்த்தா நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டியில் ஒரு 6 மாதம் ஒரு வெண்டருக்கு நீங்கள் பேமெண்ட் வந்து டிலே பண்ணுறீங்க, இல்லை கொடுக்கல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்த இன்புட்டை ரிவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனி நடத்தும் போது நிறைய வெண்டார்ஸுக்குள்ளே சில இஷ்யூஸ் இருக்கும், குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு சில ஜிஎஸ்டி ரூல் நான் 6 மாதத்தில் பே பண்ணல அப்படின்னா நான் வந்து அதை இன்புட்டை ரிவர்ஸ் பண்ணணும், அந்த 6 மாதத்துக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.